ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரான்ச் அக்கௌண்ட்ஸோட கான்செப்டும் தியரிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹெட் ஆஃபீஸ் தான் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணும் மோஸ்ட் கேசஸில். ஜென்ரலாக நம்ம பிரான்ச்சை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ், இன்னொன்று டிபெண்ட் பிரான்ச்சஸ். மோஸ்ட்லி இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறப்போ இந்தியாவில் இருக்கிற பிரான்ச்சஸும் வரும், ஃபாரின் பிரான்ச்சஸும் வரும். ஏன்னா மோஸ்ட்லி ஃபாரின் பிரான்ச் வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பிரான்ச்சஸ், இதில் மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்கிற பிரான்ச் தான் வரும். ஏன்னா ஃபாரினில் இருக்கிற பிரான்ச் வந்து எப்போவுமே ஒரு இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிரான்ச் மொத்தம் ரெண்டாக பிரிக்கிறோம், டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட். இதில் டிபெண்ட் பிரான்ச்சை பற்றி பார்ப்போம். இதில் என்னென்னா மோஸ்ட்லி இது வந்து கம்பெனியும் ஹெச்ஓவும் சின்ன சின்ன பிரான்ச் மாதிரி இருக்கும். அப்புறம் பிரான்ச்சு வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, ஹெச்ஓ தான், ஹெட் ஆஃபீஸ் தான் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பேசிக்காக பிரான்ச் என்ன பண்ணணும்னா டிரான்சாக்ஷன்ஸையும் மற்ற இதுவுமே ஹெட் ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன்ஸையும் அந்த டிரான்சாக்ஷன் சென்ட் பண்ண பிறகு அவங்க அதை பேஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் பிரான்ச் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிபெண்ட் பிரான்ச்சை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று டெப்டார்ஸ் மெத்தட், அடுத்து வந்து ஸ்டாக் அண்ட் டெப்டார்ஸ் மெத்தட், இன்னொன்று வந்து ஃபைனல் அக்கௌண்ட்டும்பாங்க, இல்லைனா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மெத்தட், இந்த மாதிரி சொல்லுவாங்க. பேசிக்காக நம்ம பிரான்ச்சை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இதை வந்து எப்படி நெட் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அக்கௌண்டிங் பர்பஸ்க்காக பிரான்ச்சை வந்து ஒரு செப்பரேட் பிஸ்னஸாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது அக்கௌண்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். லீகலி ஒரு பிரான்ச்சு வந்து ஹெட் ஆஃபீஸோட இன்னொரு பார்ட்டு தான். ஸோ டெபிட் சைடில் இது ஜென்ரலாக சொல்கிறேன், போக போக நம்ம ஒவ்வொரு மெத்தடாக பார்ப்போம். ஜென்ரலாக டெபிட் சைடில் என்ன இருக்குன்னா குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சு, எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் இருக்கும். கிரெடிட் சைடில் கேஷ் ரிசீவ்டு, அப்புறம் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் இதெல்லாம் இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக வாங்க டெப்டார்ஸ் மெத்தடை பற்றி பார்க்கலாம். இப்போ டெப்டார்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு. சின்ன சின்ன பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணுற சின்ன பிரான்ச்சஸை அதில் இருக்கிற நெட் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தடு. இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸுக்கு 10 பிரான்ச் இருக்குன்னா அந்த 10 பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பிரான்ச் அக்கௌண்ட்டுங்கிற பேசிஸில். அதுதான் டெப்டார் மெத்தடு. ஸோ இதில் எப்படின்னா திங்ஸ் ரிசீவ்டு பை பிரான்ச்சு, எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு பிரான்ச் இதெல்லாம் டெபிட் சைடு, மணி ஆர் வேல்யூ ரிசீவ்டு ஃப்ரம் பேங்க் இதெல்லாம் கிரெடிட் சைடில் போகணும். ஸோ நம்ம ஃபார்மேட்டை இங்கே பார்ப்போம். ஒரு நிமிஷம், இந்த ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இதில் இது டெப்டார்ஸ் மெத்தடுக்கான ஃபார்மேட்டு. டெபிட் சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக்கு, டெப்டார்ஸு, பெட்டி கேஷு இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரூலில் பாருங்கள், குட் திங்ஸ் ரிசீவ்டு பை தி பிரான்ச்சு. அப்போது குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சு அப்படின்னு பார்த்தா அது அந்த ரூலுக்குள்ளே வந்துடும். அப்புறம் பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் பெய்டு பை ஹெச்ஓ. மறுபடியும் நீங்கள் இந்த ரூலை பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு பை தி பிரான்ச் அது எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே இது வந்துடும். ஏன்னா ஹெச்ஓ தான் அதுக்கு பே பண்ணியிருக்காங்க, அது பிரான்ச்சால் தான் நடந்திருக்கு, அதனால் இது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் டு பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிரான்ச்சே தான் கையிலேருந்து பண்ண செலவுகளாக இருக்கும். ஏன்னா இப்போ அது வந்து ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து அந்த காசை வச்சு சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து டு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும். சேலரி இல்லை ரெண்ட்டு பிரான்ச்சே பே பண்ணியிருக்கோம் தான் கையிலேருந்து, அதெல்லாம் இங்கே வந்துடும். இப்போ கிரெடிட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் சென்ட் பை தி பிரான்ச்சு, அதாவது பேசிக்காக அது கேஷ் ரெமிட்டன்ஸ் அப்படிம்பாங்க. என்னென்னா ஒரு சேல்ஸ் ஆகிருக்கும், சேல்ஸ் ஆகி மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே எடுத்து ஹெட் ஆஃபீஸ்க்கு அமுச்சு விடுவாங்க. அதுதான் கேஷ் சென்ட் பை தி பிரான்ச் டு ஹெச்ஓ. அடுத்தது குட்ஸ் ரிட்டர்ன்டு பை பிரான்ச்சு. நீங்கள் இந்த ரூல் எடுத்து பார்த்தீங்கன்னா மணி ஆர் வேல்யூ ரிசீவ்டு பேங்க் ஃப்ரம் தி பிரான்ச்சு. இது பேசிக்காக ஹெச்ஓலேருந்து அந்த குட்ஸை நம்ம இங்கே இது பண்ணுறோமா, இப்போ பிரான்ச்சே அந்த குட்ஸை ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிட்டர்ன் அனுப்பிச்சி விடுது, விற்கலை இல்லை ஏதாச்சும் மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போது இது வந்து இந்த கிரெடிட் சைடு வரும். இது வந்து அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் டெப்டார்ஸு, க்ளோசிங் பெட்டி கேஷ் இந்த மாதிரிலாம் வரும். இதுதான் இந்த இது. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரெடிட் சைடு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடை விட அதிகமாக இருக்குன்னா ப்ராஃபிட்டு, இல்லை டெபிட் சைடு வந்து கிரெடிட் சைடை விட அதிகமாக இருந்துச்சுன்னா லாஸு. இதுதான் இந்த இது. இதில் முக்கியமாக நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஃபார்மேட்டில் பார்த்த மாதிரியே பிரான்ச்சஸ் வந்து அதோட ஓன் பர்ச்சேசஸையும் எக்ஸ்பென்சஸையும் பே பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில்
முக்கியமாக பிரான்ச் அக்கௌண்ட்ஸோடு சேர்த்து கேஷ் அக்கௌண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. இப்போ வந்து பிரான்ச் தான் காசுலேருந்து குட்ஸ் வாங்குது இல்லை எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுதுங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அது வந்து தன் கேஷ் அக்கௌண்ட் செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட்டில் பேசிக்காக இந்த ரெண்டு டெபிட் சைடு கிரெடிட் சைடு இருக்கும். டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸு, கேஷ் ரிசீவ்டு, கலெக்ஷன், சேல்ஸ்லேருந்து வந்த எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், கேஷ் சேல்ஸு, கலெக்ஷன் ஃப்ரம் டெப்டார்ஸு, அதர் ரிசிப்ட்டு, கேஷ் இன்கம், கேஷ் உள்ளே வருது அப்படிங்கிறப்போ டெபிட் சைடு. அதே கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஷ் பெய்டு, கேஷ் வெளில போகுது அப்படிங்கிறப்போ கிரெடிட் சைடில் லெட்ஜர் இது. ஓகே, ஏதாச்சும் பர்ச்சேஸு, அப்புறம் சேலரிஸு, ரெண்ட்டு இதெல்லாம் வரும். இதில் முக்கியமாக ஒன்று என்னென்னா, இது வந்து அடிஷன் டு பிரான்ச் அக்கௌண்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா கேஷ் அக்கௌண்ட் மட்டும் இல்லை, பிரான்ச் ப்ளஸ் கேஷ் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.